முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கு தகுதியான உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. ஆம் தங்கமே, அது என்னப்பா தகுதி? உறவு என்பதில் தகுதி என்ன இருக்கிறது என்று கேட்கின்றாயா? உனக்கு புரியும்படி விளக்கமாக கூறுகின்றேன். பொறுமையாக கேள் தங்கமே. நீ எவ்வளவு நல்ல குணம் படைத்தவர் என்று உன் அப்பா எனக்கு தெரியும். யார் மீதாவது அன்பு வைத்தால் அதை 100% உண்மையாக வைத்து விடுகின்றாய். சில சமயங்களில் நீயே நினைப்பாய், அதை அன்பு வைத்தால் நமக்கு ஆபத்தாகி முடிகிறது. எனவே யார் நம்மிடம் அன்பு செலுத்தினாலும் அதே அளவோடு இருந்து கொண்டால்தான் நமக்கு நன்மை என்று நினைக்கின்றாய். ஆனால் ஒருவர் யாராவது உன்னிடம் கொஞ்சம் அன்பு செலுத்துவது போல் இருந்தாலே போதும், உன் மொத்த அன்பையும் அவர்களிடத்தில் கொட்டி தீர்த்து விடுகின்றாய். பின்பு ஏமாற்றப்படும் பொழுது, துரோகம் இழைக்கப்படும் பொழுது, என் வாழ்க்கை மட்டும் இப்படி நடக்கின்றதே, நான் எதற்கும் தகுதி இல்லாதவர், எதற்கும் ராசி இல்லாதவர், யார் உண்மையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அனைத்து கஷ்டங்களும் வந்து சேரும் என்று விதியை நினைத்தும் என்னை நினைத்தும் சபித்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் எப்பொழுதும் நிதானமாக இருக்க வேண்டும். ஒருவர் உன்னிடத்தில் காரணம் இல்லாமல் அன்பு செலுத்தினால் எதற்காக என்று முதலில் ஆராய வேண்டும். அதை விடுத்து நம்மிடம் நன்றாக பேசும் அனைவரிடத்தும் மொத்த அன்பையும் கொட்டிவிட்டால் பிரச்சனை வரும்பொழுது அவர்கள் எளிதாக கயண்டி விடுகின்றார்கள். நீ தான் வைத்த அன்பை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். தங்கமே, கவலைப்படாதே. உன்னுடைய அன்பிற்கு தகுதியான ஒரு உறவை நான் உனக்கு அனுப்புகின்றேன். இது நாள் வரை ஏமாற்றங்கள், துரோகங்களை தானே சந்தித்து வந்தாய். உனக்காக ஒரு உண்மையான உறவை உன்னிடத்தில் அனுப்பி வைக்கப் போகின்றேன். உன்னுடைய அன்பிற்கு ஏற்றாற்போல் தகுதியான உறவு அது. நீ எந்த அளவிற்கு அன்பை கொட்டி தீர்க்கின்றாயோ அதை விட ஒரு படி மேலாக உன்மேல் அன்பு காட்டக்கூடிய ஒரு உன்னதமான உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. பின்பு நீ தேடியது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும். உண்மை, அன்பு, நேர்மை, நம் மீது அக்கறை காட்டும் குணம் என நீ வாழ்க்கையில் என்னெல்லாம் ஒரு உறவிடமிருந்து எதிர்பார்த்தாயோ அத்தனை அன்பும் உன்னிடத்தில் அந்த உறவு காட்டும். அதன் பிறகு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். இதனால் வரை மற்றவர்களுக்காக நான் ஏங்கி நின்றேன், கிடைக்காத பாசத்திற்காக ஏங்கி நின்றேன். ஆனால் இப்பொழுது என் மீது ஒருவர் அளவு கடந்த அன்பை வைத்திருக்கும் பொழுது எனக்கே மிகுந்த சந்தோஷம் அளிக்கின்றது. என் வாழ்க்கையே இப்பொழுதுதான் பூர்த்தியாகின்றது போல உணர்வு எனக்கு ஏற்படுகிறது என்று நீ மகிழ்ச்சியாக கூறுவாய். உன் வாழ்க்கையில் உன் அன்பிற்கு ஏற்றாற்போல் உனக்கு தகுதியான அன்பை நான் உனக்கு அளித்து உன்னை வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக பார்த்து கொள்கின்றேன் தங்கமே. நீ எதற்கும் கவலைப்படாமல் நிம்மதியுடனும் சந்தோஷமுடனும் இரு. காத்திரு, இன்னும் சற்று காலம் காத்திரு. நிச்சயம் உன்னை தேடி தகுதியான அன்பு ஒன்று வரும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.